நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனித வாழ்வு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கட்டத்தை கடந்து தான் வருகின்றது. அவ்வளவு எளிதான ஒரு வாழ்வு இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட முடியாதுங்க. கடுமையான போராட்டம் மன ரீதியாக உடல் ரீதியாக நாம் சந்தித்து தான் வருகின்றோம். இருந்தாலும் கூட அந்த ஒரு வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல தருணம் நமக்கு அமையாதா என்று ஏங்குவது இயற்கை தானே. அந்த வகையில் மனித மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவன் சார்ந்த ஜோதிடமும் நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகம் என்னும் பார்த்தீங்கன்னா ராகு, கேது, சனி, குரு, இந்த 3 கிரகங்களும் கர்மாவுக்கேற்ற பலனை தரக்கூடியதான். 3 பயிற்சியும் நம்மை கடந்து விட்டாலும் கூட குரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தியை நோக்கி நகர்கின்றார். குரு பகவான் இப்பொழுதுதான் வக்ரகதியை அடையப் போகின்றார். காரணம், குருவினுடைய பார்வையின் வல்லமைக்கு ஈடே கிடையாது. மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபடலிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு தாங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வதை விட குரு பார்க்க கோடி புண்ணியம் என்றே என்னுடைய அனுபவம், ஜோதிட அனுபவம். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மராசி, சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். இந்த காலகட்டம் அதாவது குரு வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் 9/10/2024 முறை 4/2/2025 வரை கிட்டத்தட்ட 119 நாட்கள் குரு வக்ரகதியாக கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலம். இந்த காலகட்டத்தில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது 5, 8க்கு உடையவர்னு சொல்லுவாங்க. சிம்மம் 5க்கு 8க்கு உடையவர் குரு பகவான். இந்த குரு பகவான் வக்ர கதியை அடைந்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன மாற்றத்தை தரும்? என்னுடைய அனுபவத்தை தான் சொல்ல வரேன். ஒரு மனிதன் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் கூட அதிலிருந்து மாறுகின்ற வல்லமையை தரக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். அப்படி பார்க்கும்போது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம். ஒரு அருமையான வாய்ப்புங்க, ஒரு நல்ல சந்தர்ப்பம், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலையை தரப்போகின்றார் குரு பகவானுடைய பார்வை. குருவின் பார்வை அப்படின்னு எடுத்திங்கன்னா 5, 7, 9. அந்த குருவின் பார்வை சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு தொழில் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். இப்போ அவர் குரு எங்கே அமர்ந்திருக்கார் பண்ணால் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த தொழில் பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவானுடைய 3 பார்வை எவ்வாறு பதிகின்றது, எந்த இடங்களில் பதிகின்றது, அதனால் எந்த விதமான நற்பலனை நாம் பெறப்போவோம் என்பதைத்தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த வக்ரகதியில் அவருடைய 5ஆம் பார்வை, அந்த 5ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனபாவத்தில் பதிய போகிறது. அந்த தனபாவம் என்பது அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் போராடிங்க, ஒரு பொன்பொருள் சேர்க்கை இல்லையே, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இல்லையே, நல்ல தொழில் தான் பண்ணுறோம், ஆனாலும் ஒரு வண்டி வாகனம் கூட இல்லையே, எந்தவித மாற்றம் இல்லை, நம்முடைய பிள்ளை அறிவும் திறமையும் இருந்து அவனை ஒரு நல்ல நிலையில் உயர்த்த முடியவில்லை என்று கலங்கியவங்களுக்கு ஒரே தீர்வு இந்த காலகட்டம் தான். இந்த குரு வக்ர பயிற்சி, இந்த 119 நாட்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். இந்த 119 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரும். காரணம், குரு பகவானுடைய 5ஆம் பார்வை. அந்த 5ஆம் பார்வை பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு, அதாவது சிம்மத்தினுடைய 2ஆம் வீடு தனபாவத்தில் விடுவதனால நல்ல மாற்றம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு கைமேல் பலன் என்று சொல்வேன், குருவினுடைய 7ஆம் பார்வை. அந்த குருவினுடைய 7ஆம் பார்வை பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூட வித்தை பாவம் என்று சொல்லி, வித்தைனா அறிவு, ஞானம், சூழ்நிலைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், எத்தனை துன்பங்கள் துயரங்கள் நம்மை துரத்தினாலும் கூட அதிலிருந்து தப்பித்து வருகிற ஒரு அற்புதமான நிலை. ஒரு மனிதன் என்னுடைய அனுபவத்தில் அரசியலில், ஆன்மீகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வித்தை, அறிவு. அது சரியான முறையில் பயன்படுத்திட்டால் கவலையே வேண்டாம். கடந்த காலத்தினுடைய கசப்புகள் எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வருகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அந்த வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த 4ஆம் வீடு, அந்த வித்தை பாவத்தில் குரு பகவானுடைய 7ஆம் பார்வை படுவது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், கவலையே பட வேண்டாம். இனி தொட்டது தொடங்கும். வாழ்க்கையில், தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறுகிற சிலருக்கெல்லாம் திருமண வாழ்வு தடுமாற்றம் மிக்கதாக, பிரச்சனை மிக்கதாக, ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை இருக்கும். இனி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கசப்பு படிப்படியாக மாறும். நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளில் இருந்தெல்லாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். குறிப்பாக இந்த வித்தை பாவம் என்பது என்னென்னா, என்னுடைய அனுபவத்தில் நல்ல அறிவும் திறமை
திறமை இருந்தாலே போதும். ஒரு மனிதன் வந்து இந்த 2 பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். ரணம் ருணம் என்று சொல்வார்கள். ரணம் என்றால் நோய், ருணம் என்றால் கடன். கடுமையான நோயிலிருந்து நிம்மதி பெறுகின்ற ஒரு தருணமும் இந்த காலகட்டம் தான். அதே நேரத்தில் வாங்கிய கடனை அடைத்து கடன் இல்லாத ஒரு வாழ்வு சொன்னாங்க இல்லையாங்க, கடன்பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வந்தன் என்பது போல் கடன் இல்லாத ஒரு வாழ்வு வாழ்வதே வாழ்க்கை. அந்த வகையில் வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி பெறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அந்த வித்தைன்னு சொல்லுவாங்க, உங்கள் அறிவும் திறமையும் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி வெளிப்படுகின்ற சரியான தருணம் இந்த தருணம். அதை தரக்கூடியவர் குருவினுடைய இந்த வக்ர பயிற்சியில் குருவினுடைய 7ஆம் பார்வை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பார்வை, இந்த குருவினுடைய 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை பொறுத்த வரைக்கும் தவம் இருப்பார்கள் எல்லோரெல்லாம். சிலருடைய வாழ்க்கையில் நல்லா படிச்சிருப்பாங்க, படித்த படிப்புக்கேற்ற வேலை அமையாமல் போய்விடும். அவருக்கு ஒரு திறமை இருக்கும், ஆனால் வேறு ஒரு இடத்துல கைகட்டி வாய்ப்பொத்தி இருக்கின்ற ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாறுங்க. அந்த மாறுகின்ற தருணம் தான் அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல மாற்றம் பெறக்கூடிய ஒரு காலம். 6ஆம் வீடு என்று சொல்வார்கள். குரு பகவானின் அந்த 9ஆம் வாரம் 6ஆம் வீட்டில் பருவதனால நல்ல மாற்றம் வேலை உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல. இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் அவர்கள் திறமைக்கேற்ற ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல திறமைக்கேற்ற ஒரு நல்ல வாய்ப்பு. கடுமையான போராட்டங்கள் தான் சந்திச்சிங்க. ஒரு வெற்றியை அடைய வேண்டுமானால், ஒரு வெற்றி இன்னைக்கு நடக்க வேண்டும்னா எத்தனையோ பிரயாசப்பட்டீங்களா, இன்னைக்கு கவலைப்படாதீங்க. எளிதில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலம் 6ஆம் வீட்டில் பதிவதனால சிம்மராசி அடைவீர்கள். அதே நேரம் மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த பலம் இருக்கோ இல்லையோ இந்த 3 பலத்தை கவனிக்க வேண்டும். காரணம் நல்ல தசாபுக்தி, இறையருள், குலதெய்வ வழிபாடு. இந்த 3ம் இருக்குமானால் இது நல்ல முறையில் வேலை செய்யும். அந்த வகையில் மனோபலம், தெய்வ பலம், தேக பலம், இந்த 3 பலம் சற்று கவலை தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த 3 பலமும் சிம்மராசிக்கு சற்று சங்கடத்தை தந்தாலும் கூட அதே சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் கண்டகச்சனியாக இருப்பதனால நீங்கள் செய்ய வேண்டியது குருவின் பாதத்தை சிக்கன பிடித்து கொள்ளுங்கள். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு நின்ற திருக்கோலம் அங்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு மஞ்ச வஸ்திரம் சாய்த்து அவருடைய பார்வை உங்கள் மேலே படுற மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் அமர்ந்து பாருங்கள். குருவின் பார்வை கிடைத்து விட்டாலே போதும். கண்டகச்சனியுடைய பாதிப்பு இல்லாமல் ஒரு அருமையான வாய்ப்புங்க, ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் மட்டும் போகாது, அதை பயன்படுத்தணும். தொழிலில் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தரும். மனக்கசப்பு கூட உறவினர்கள் மத்தியில் கணவன் மனைவிக்குள் இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து நிம்மதியான ஒரு வாழ்வு. இந்த 119 நாட்கள் குறைவாக இருந்தாலும் கூட அருமையான வெற்றி நகர்த்துகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை குரு வக்கர பயிற்சி அதாவது சிம்மராசிக்கு அமைத்து தருகின்றது. குறிப்பாக சொல்லப்போன சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை கொடுத்து வைத்தவர்கள் என்றே சொல்லுவேன். காரணம், இந்த குரு பகவானுடைய பார்வைக்கு தவம் இருந்திருப்பார்கள். அந்த தவம் எதுன்னு பார்த்தா குருவினுடைய 5, 7, 9 அந்த 5, 7, 9 பார்த்தீங்கன்னா முறைப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீட்டில் பதிவதனால நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் சிம்மராசிக்கு.